ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபேஷன் டெய்லரிங். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த ஃப்ராக் தாங்க. இந்த மாதிரி ஃப்ராக்கில் ஃப்ரண்ட் மாடல் ஆல்ரெடி நம்ம வீடியோ அப்டேட் பண்ணியிருக்கோம், கட்டிங்கும். அதுக்கான லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வச்சுருக்கேன், அதை செக் பண்ணிவிட்டு வாங்க. இப்போ நம்ம இந்த ஃப்ராக்கோட கண்டினியூ வீடியோவாக ஸ்லீவ் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்லேயே லைனிங்கை மாற்றி திருப்பி சென்டரில் ஜக்கா கட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம ரெண்டு சைட்லையுமே ஜக்காவுக்கு இந்த சைடு 5 ப்ளீட்டு, ஜக்காவுக்கு அந்த சைடு 5 ப்ளீட்டு வைக்கிறோம். வீடியோவை கண்டினியூவாக பார்த்தாலே உங்களுக்கு ஓரளவுக்கு கிளியரான ஐடியா கிடைக்கும். இதான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நம்ம சேனலில் வர எல்லா வீடியோவும் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம அந்த ஜக்கானா சென்டரில் கட் பண்ணியிருந்தது, அதுலேருந்து 5 ப்ளீட் வச்சாச்சு. அப்புறமா நெக்ஸ்ட்டு 5 ப்ளீட் வைக்கிறோம். பாருங்கள், புதுசாக டெய்லரிங் கற்றுக்கிட்டு இருக்கவங்களுக்கு ஸ்லீவ் ஸ்டிச் பண்ணதுக்கு மெஷர்மெண்ட்டு நம்ம எப்படி தைக்கணுங்கிறது ஃபுல் வீடியோவும் நம்ம சேனலில் லிங்க் இருக்குது. அதுக்கான லிங்க்கையும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வச்சுருக்கேன். இது வீடியோ ரொம்ப லென்த்தாக போகும் அப்படிங்கிறதுனால இதில் எக்ஸ்பிளைன் பண்ணலை. ஆனால் இதேமாதிரி எக்ஸ்பிளைன் பண்ண வீடியோ நம்ம சேனலில் இருக்குது. இப்போ நம்ம அந்த மேலே வச்சுருந்த ஆப்போசிட் சைடில் ப்ளீட்டை மாற்றி வைக்கிறோம். அப்போ தான் ஃபஃப்னும் பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாகவும் அழகாகவும் தெரியும். இப்போ கீழேயும் அதே மாதிரி மேலே 10 ப்ளீட், கீழே 10 ப்ளீட் ஈக்குவலாக தான் இருக்கும். இப்போ அதுக்கு நம்ம இப்போ கீழே பார்டர் அட்டாச் பண்ணுதோம். இது நமக்கு 8 இன்ச்சு உயரத்தில் உள்ளது. அதுக்கு இந்த பிங்க் கலர் நம்ம 7 இன்ச்சு எடுத்திருக்கோம். அதில் 1/2 இன்ச்சுக்கு இப்போ ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போடுதோம். மெயின் கிளாத்தில் வச்சு லைனிங் கிளாத் மேலேயும் உங்களுக்கு தெரியுதா, மெயின் கிளாத்தில் வச்சுருக்கோம். இப்போ அதை ரெண்டையும் நான் சேமாக உள்ளே வச்சு எப்படி வீடியோ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், எப்படி வீடியோவில் அட்டாச் பண்ணுறேங்கிறத பாருங்கள் கிளியராக. உள்ளே வச்சு மெயின் கிளாத்தை வச்சு ரெண்டையும் சேர்த்து 7 இன்ச்சு நம்ம மடிக்கும்போது 1/2 இன்ச்சு தையலில் போயிடும். கரெக்டாக 3 இன்ச்சு வரும். மேலே உள்ள பார்ட் நமக்கு 5 இன்ச்சு இருக்குது, 5.5 இன்ச்சு இருக்குது. ஸ்டிச் பண்ணி முடிக்கும்போது கரெக்டான அளவு 8 இன்ச்சு நமக்கு வந்துடும். தையலுக்கு கூட்டினதை தான் 1/2 இன்ச்சுன்ட்டு மென்ஷன் பண்ணுறேன். இந்த மாதிரி தைக்கிறதுனால ஸ்லீவோட சென்டரில் சிலும்பல் வராது. இப்போ நம்ம அதை ஸ்டிச் பண்ணதை அப்படியே மெதுவாக மாற்றி திருப்புறோம். இந்த மாதிரி மாற்றி திருப்புறப்போ சென்டரில் சிலும்பல் வராது, பார்க்குறதுக்கும் நீட்டாக இருக்கும். நம்ம ஸ்லீவுமே பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும். இப்போ நம்ம அட்டாச் பண்ண சென்டர் பார்ட்டில் நம்ம ஒரு அமுக்கு தையல் போட்டு எடுத்துக்கலாம். அப்போனா அந்த இடத்துலேருந்து நமக்கு பிரிந்து போகாது, பார்க்குறதுக்கு ரொம்பவே நீட்டாக இருக்கும். கீழே உள்ள பார்ட்டும் மேலே உள்ள பார்ட்டும் அப்படி தூக்கி காட்டும், பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அதனால் கண்டிப்பாக சேம் மெத்தடில் 2 ஸ்லீவும் நீட்டாக ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு நீட்டாக இந்த மாதிரி எல்லா கலரும் அந்த சேரீலேருந்து எல்லா கலர்லேயும் நம்ம ரோப் ரெடி பண்ணுறோம். அதுக்கு எல்லா பீஸுமே 3 இன்ச்சு அகலம் 3 இன்ச்சு நீளத்தில் எடுத்துருக்கோம். இப்போ அதை எப்படி ஸ்டிச் பண்ணுதுன்னு பாருங்கள். இதேமாரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி லென்த்தியாக போடும்போது பேக் சைடு பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இதுக்கு நெக்கு கொஞ்சம் இப்போ ஒரு 8 இன்ச்சு நம்ம கட்டிங் வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும், 8 இன்ச்சு அந்த மாதிரி வச்சுருந்தா தான் ரோப் அந்த பேக் சைடில் கட்டியிருக்கும்போது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக தெரியும். ஒவ்வொரு சம்சா மாடலுக்கும் கேப்பில் எவ்வளவு வைக்கணும் அப்படின்னா 1/2 இன்ச்சு டிஸ்டன்ஸில் வச்சிங்கன்னா அந்த ஷேப்பு கரெக்டாக எல்லா சம்சா ஷேப்பும் நீட்டாக ஈவனாக வரும். பாருங்கள், நம்ம நீட்டாக அழகாக ரோப் ரெடி பண்ணியாச்சு. இதேமாரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கீழே உள்ள பார்ட்டு ப்ளீட் வைக்க போகிறோம். அதுக்கு இந்த மாதிரி நீங்கள் மார்க்னாலும் பண்ணிக்கலாம். 1 இன்ச்சு அப்புறமா 2 இன்ச்சு டிஸ்டன்ஸ், அப்புறம் 1 இன்ச்சு அந்த மாதிரி வச்சுட்டு 2 இன்ச்சுக்கு இருக்கிறத நம்ம மடித்து தைக்கிற போகிறோம். பாருங்கள் எப்படி மடித்து வச்சுருக்கேன் அப்படின்ட்டு. இதேமாதிரி மிஷினில் தையலை அந்த லெவல் கூட்டி வச்சுக்கணும். அப்போ தான் அடுத்து இதை பிரிக்கணும். அயன் பண்ண முன்னே நம்ம இந்த மாதிரி ரெடி பண்ணுறோம். இதுக்கு எப்படி அப்படின்னா, நம்ம ஃபஸ்ட்டு 1 இன்ச்சு விட்டுருப்போம். அடுத்து 2 இன்ச்சை நம்ம மடக்கி 1 இன்ச்சு அளவுக்கு தையல் போடுவோம். 2 இன்ச்சை நம்ம மடக்கணுன்னா 1 இன்ச்சு ஆயிருமா, அந்த மாதிரி தையல் போட்டு அந்த துணி விலகாமல் இருக்கிறதுக்காக நம்ம மார்க் பண்ணி ஸ்டிச் பண்ணணும். ஆல்ரெடி உங்களுக்கு இந்த அளவு நீங்களாகவே ஓனாக மெஷர் பண்ணி அடிச்சிருவீங்க அப்படின்னா இந்த மாதிரி மார்க் பண்ணணுன்ட்டு அவசியமே இல்லை. நான் புதுசாக பழகிறேன் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் லைன் போட்டு 2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிவிட்டு பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம ஃபினிஷிங் பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி சின்ன சின்ன ரிஸ்க் எடுத்து தான் ஆகணும். இதுக்கு ஈஸியாக பிரித்துடலாம். நம்ம லெவல் 5 வச்சோம் அப்படின்னா மிஷினில் லெவல் 5 வச்சு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணோன்னா அப்புறம் பிரித்து எடுக்கிறது மேட்டூசி வச்சு ஈஸியாக பிரித்து எடுத்துடலாம்.
இதே மாதிரி எப்படி அயன் பண்ணணுங்கிறத நம்ம ஆல்ரெடி நம்ம சேனலில் வீடியோ அப்டேட் பண்ணியிருக்கோம். அதுக்கான லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வச்சுருக்கேன். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பெல்ட் என்னால் வீடியோ எடுக்க முடியலை, ஆனால் பெல்ட்டுக்கு இந்த மாதிரி லேஸ் அட்டாச் பண்ணி தான் பெல்ட் ரெடி பண்ணேன். எல்லா பார்ட்டும் தனித்தனியாக நம்ம ரெடி பண்ணியாச்சு. இப்போ அட்டாச் பண்ண போகிறோம். அதுக்கு பேக் சைடில் உள்ள நெக்கு ஃப்ரண்ட் முடிச்சாச்சு. பேக்கில் நம்ம ரோப் ரெடி பண்ணி வச்சுருக்கிறதுக்கு அதுக்கு 3 இன்ச்சு நீளத்தில் நான் ஒரு ஜக்கா கட் பண்ணியிருந்தேன். அதில் ரோப்பை வச்சு அட்டாச் பண்ணினேன். இதே மாதிரி அட்டாச் பண்ணும்போது ரோப்பு வெளியில் அட்டாச் பண்ண மாதிரி தெரியாது, பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். அந்த சிலிம்பல் உள்ளே போயிடும். ஓகே, 3 இன்ச்சுக்கு மார்க் பண்ணி 2 சைடும் ஈவனாக ரோப்பை வச்சு நெக்கு ஓரம் அடித்தாச்சு. நமக்கு எப்பவும் நம்ம தையலுக்கு எவ்வளோ விடுமோ அதை விட்டு அடித்து இப்போ சைடில் அந்த இதை கட் பண்ணி சைட்லேயும் அப்போ தான் அந்த வளைவு கரெக்டாக கிடைக்குங்கிறதுக்காண்டி அந்த பண்ணியாச்சு. சிலிம்பிள் இல்லாமல் இப்போ நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ண போகிறோம். அதுக்கு ஃப்ரண்ட் சைடையும் லைனிங் கிளாத்தும் சேமாகவும் மெயின் கிளாத்தும் சேமாகவும் வைக்கிறோம். எப்படி உங்களுக்கு லைனிங் கிளாத்தில் சிலிம்பிள் இல்லாமல் லைனிங் கிளாத்தையும் மெயின் கிளாத்தையும் ஷோல்டர் ஜாயின் பண்ணணுங்கிறத ஆல்ரெடி நம்ம சேனலில் வீடியோ இருக்குது. அதுக்கான லிங்க்கையும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வச்சுருக்கேன். எக்ஸ்பிளைனோட தெளிவாக இருக்கும். இப்போ சைடில் நம்ம பேக் சைடில் உள்ளதுக்கு நெக்கு சைடு எல்லாமே ஒரு அமுக்கு தையல் போட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணும்போது சுருக்கம் வராமல் நீட்டாக கவனமாக தைக்கணும். அது நீங்கள் ஃபஸ்ட்டில் புதுசாக பழகும்போது உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் நீங்கள் ஸ்டிச் பண்ணி பழக உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக ஆயிரும். இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ண தான் இன்னும் உங்களுக்கு டெய்லரிங்கை பற்றி அட்வான்ஸாக நம்ம அடுத்த லெவலுக்கு போகணுன்னா நீங்கள் எவ்வளவு ட்ரை பண்ணுறீங்களோ, டெய்லரிங் கற்றுக்கணுன்னு எவ்வளோ ஆர்வமாக இருக்கீங்களோ அதேமாரி நீங்கள் ஸ்டிச் பண்ணி பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக கற்றுக்க முடியும். கையோட சென்டர்லேயும் ஷோல்டரோட சென்டரையும் வச்சுக்கணும். கையில் சென்டரில் நம்ம எப்போவுமே ஜக்கா கட் பண்ணியிருப்போம். அந்த ஜக்காவோட சென்டர்லேருந்து ஒன் சைடு ஜாயின் பண்ணி ரிட்டன் அதே தையலில் பேக்கில் அப்புறமா நம்ம ஸ்டிச் பண்ணுவோம். இதேமாரி ஸ்டிச் பண்ணுறதுனால நமக்கு கையோட அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லாமல் நீட்டாக கரெக்டான ஷேப்புக்கு வரும். ஓகேவா? இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் எப்படி ஸ்டிச் பண்ணுவீங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நீட்டாக 2 ஸ்லீவையும் நம்ம ஸ்டிச் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா தான் கீழே உள்ள பார்ட்டை மேலே கிப் சைடில் ஜாயின் பண்ண போகிறோம். இந்த ஃபினிஷிங் எல்லாம் பண்ணிவிட்டு கிப் சைட்ஸ் ஜாயின் பண்ணால் தான் நமக்கு தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்லேயே கிப்பை ஜாயின் பண்ணிவிட்டு அப்புறமா கை ஜாயின் பண்ணால் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் இந்த மெத்தடே நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். நான் ஆல்ரெடி லைனிங்கை மெயின் கிளாத்தில் அட்டாச் பண்ணிட்டேன். அது ஆல்ரெடி எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் தானே. நார்மலாக நம்ம எப்படி ப்ளீட் எடுத்து வைக்கிறோமோ அதே மாதிரி தனித்தனியாக ப்ளீட் எடுத்து லைனிங் கிளாத் தனியாக மெயின் கிளாத் தனியாக ஸ்டிச் பண்ணிவிட்டு அப்புறமா 2ஐயும் சேர்த்து வச்சு அட்டாச் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு தான் ஃபுல் ஜாயின் பண்ணணும். இந்த மாதிரி நம்ம தைச்சிருக்க ஃப்ராக் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதேமாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் எதுவும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான டெய்லரிங் வீடியோவோட பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.